இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் தான் போண்டா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 1½ கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு 1½ கப்பு போதுமானது. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இதுக்கு வந்து முருங்கைக்கீரை தான் போட போகிறேன். முருங்கைக்கீரை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வேறு எந்த கீரை போடுறது இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னாலும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால நான் வெறும் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கை வச்சு எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கை வச்சு நல்லா எல்லாமே சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளித்து அப்புறம் பிசைஞ்சு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது, ரொம்ப லூஸாக வரக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி வரணும். அப்படியே நம்ம அள்ளி அள்ளி நம்ம எண்ணெயில் விடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வரணும். இந்த பதம் பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு பிசைஞ்சிருக்கேன், தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். இதுதான் கரெக்டான அளவு. இந்த அளவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம கடாயை வச்சு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாயின்ருக்கு. இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெயில் விட்டுக்கலாம். இது வந்து சேஃபெல்லாம் வராது, போண்டா மாதிரியே சேஃபாக இருக்காது. அதை வந்து அப்படியே நம்ம கையில் அள்ளி அள்ளி போடுறதுனால அப்படியே சேஃப் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். நான் வந்து எல்லா மாவுமே ஒரே பேட்சாகவே நான் போட்டுடுறேன். பாருங்கள், எல்லாமே நான் போட்டாச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், சேஃப்லாம் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், போண்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து நம்ம கிண்ணத்தில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம போண்டாவை எடுத்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சிம்பிளாக செய்ய வேண்டியது. எந்த பொருளும் தேவையில்லை, 2-3 பொருள் இருந்தாவே போதும். இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.